வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்வின் டிரைவர்ஸ். இன்னும் நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு. வேறு ஒன்றும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு வரைக்கும் பூக்கிற நம்ம குறிஞ்சி பூவை பார்க்க தான். அது எங்கேன்னா இடுக்கியில் இருக்க கள்ளிப்பாறை ஹில்ஸில் இருக்குன்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். திடீர் பிளான், நேற்று நைட்டு தான் பிளான் போட்டோம். 2 நாள் லீவ் இருக்குது, 2 நாள் லீவில் போயிட்டு வரலான்னு பிளான் போட்டிருக்கோம். வாங்க சேர்ந்து குறிஞ்சி பூவை பார்க்க போகலாம். ஒரு வேளையாக கட்டப்பனை ரீச் ஆகிட்டோம். இங்கே கட்டப்பனையில் ஒரு ரூம் எடுத்திருக்கோம். 600 தான் ரூமு, பரவாயில்ல. வார வழியெல்லாம் பயங்கர மழை நனைஞ்சு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாக இருந்து. இப்போது ஒரு லாஸ்ட் 100 கிலோமீட்டர் இருக்கேன் எல்லாரும் சொன்னால், ஃபுல்லாகவே காட்டுக்குள்ள. என்ன சொன்னா இல்லை சூடு 600 ரூபா வாங்கிச்சுண்ணா. ஒரு பெட் ஷீட்டு வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலங்கத்தால் அவ்வளோ குளிருது. சேடா நீரை குறிஞ்சி வாங்கிட்டோம் நேர. சரி இடத்த சரி. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, கேமராக்கு தெரியலையே. ஐஃபோனில் எடுக்குறியா? நம்ம நீலக்குறிஞ்சி பூனிக்கு வந்து கள்ளிப்பாறை பாறையில் அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னா ஃபஸ்ட் நம்ம கட்டப்பனை ரீச் ஆகும். கட்டப்பனை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெடுமங்குளம் என்ன ஏரியான்னு சொன்னால் நெடும்பாறை. இல்லை அதுவும் இல்லை, நெடுங்கண்டம்ங்கிற ஏரியா ரீச் ஆகிட்டு அதுலேருந்து மூணார் போகிற ரூட்டு போனோன்னா வரும் நம்ம. ஆனால் இன்னும் அந்த நெடுங்கண்டம் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி நிற்கும். அதுலேருந்து லெஃப்ட் சைடு போனான்னு இருக்கோம். இப்போ அடுத்த அப்டேட் வந்து அங்கே போயிட்டு சொல்லி சரியா. ஓகே பாய். ரைட். பெருத்து இவ்வளோ என்ன தேவையில்லை, எல்லாம் ஐஸ் கட்டி வச்சு. நம்ம இப்போ சாந்தப்பாறை எத்தி சாந்தப்பாறை தானே, சாந்தப்பாறை வந்தாச்சு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா. நடந்துட்டு வண்டியெல்லாம் இங்கே தான் விடணும். அங்கேயே நடக்கணும். ஆமாம், அதான் அங்கேயில் போகணும் எல்லாரும். இங்கே பார்க்கிங்கில் வண்டி விட்டு நீ இப்படியே நடந்து அதில் மலையாறு ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு. அந்த வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கீழே ஜீப் சவாரி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஜீப்புக்கு 1000 ரூபாயா. நடந்து போக கஷ்டமாக இருக்கவங்க ஜீப்பு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 ரூபானா 5 பேருக்கு 1000 ரூபா. ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே பார்ப்போம். குறிஞ்சி பூ எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு மேலே பார்த்து கீழே ஏன் வரக்கூடாது தெரியலையே. ഗോപ്രട്ടൻ ഇതിന്റെ ഫോട്ടോ എടുത്തു. ഫോട്ടോ ടിക്കറ്റാ ജീപ്പ് സവാരി അങ്ങോട്ടാ. 2 പേര്. എത്രയാ കൂട്ടി? ട്വിൻ ഡ്രൈവേഴ്സ് സ്റ്റാർട്ടപ്പ് ചാനൽ. മാർത്താണ്ഡ കന്യാകുമാരി. ഓക്കെ ബാക്കി കുഴപ്പമില്ല, തിരിച്ചു വരുമ്പോൾ വാങ്ങിക്കാം. നമ്മളെ തരുന്നില്ലല്ലോ. ശരി ഓക്കെ.
More in tune with your body and with the world around you. What if Fitbit transformed the way we live? Again. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் மேலே வந்திருப்போம். இங்கே கொஞ்சம் எல்லாம் பூ அங்கே நிற்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போயாச்சுன்னா நிறைய பூ இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலே போட்டேன். வழி தான் கொஞ்சம் சரியில்லை. இது ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியும் இது மாதிரி இருக்குது. சரி, ஓகே. தோட முடியல, இன்னும் இருக்கு. அங்கே பாருங்க, மக்கள் எல்லாம் இப்போதான் போயிட்டு இருக்காங்க. வேற வேற லெவல் வைப்பா இருக்கு. செமையா இருக்கு பிளேஸ். அப்படியே சும்மா ஒரு பச்சை பசேல்னு. அங்கே இன்னும் ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்கும் போல இருக்கு. அங்கே தான் சரியான க்ரௌடா இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா நீலக்குறிஞ்சி அவ்வளோதான், நம்ம பார்த்தாலும் அவ்வளோதான். இங்கே வந்து மக்கள் நிறைய மக்கள் வரதை பார்த்து நாங்கள் இங்கே ஒரு இது இருக்குன்னு வந்தோம். அது என்னன்னா மக்கள் அங்கேருந்து இன்னொரு பாதையில் வழி ஏறி வர வழி அது. ஸோ நீலக்குறிஞ்சி இவ்வளோதான். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அது பார்க்க நீலக்குறிஞ்சி பார்க்க எப்படி இருந்தோம்னா ஒரு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் கனகாம்பரம் பூ உண்டு, அதை மாதிரி தான். அதோட ஒரு ப்ளூ வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. 12 வருஷத்து வரைக்கும் பூக்கினாலும் அதுக்கு நல்லா மிக சிறப்பு. வாசனை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மோந்து பார்த்தோம். இங்கே வரவங்க என்னென்னா பூக்களை மேக்ஸிமம் பறிக்காதீங்க, அதை அப்படியே அந்த செடியில் வச்சு அனுபவிச்சுட்டு போங்க. இன்னொன்று வந்து என்னென்னா லோன்லினஸ் இங்கே கிடையாது, நல்லா கூட்டம். நாங்கள் இங்கே ஒரு மேலே ஒரு மலை மேலே ஏறி வந்து பேசுகிறோம். நல்ல கூட்டம் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பூவை பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1.5 மாதம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க, சீசன் இருக்கிற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்கள் சேனல். ഒരു പീസ് കഴിക്കുക രുചി അറിയാം കേട്ടോ. ഒരു പീസ് കഴിക്കുക രുചി അറിയാം കേട്ടോ. കട്ട് ചെയ്യാം. ഒരു പീസ് കഴിക്കുക രുചി അറിയാം കേട്ടോ. ഒരു പീസ് കഴിക്കുക രുചി അറിയാം കേട്ടോ. മുടിയൊക്കെ കിടക്കുന്ന